கோவை கொடிசியா வளாகத்தில் இந்தியாவின் மாபெரும் வேளாண் கண்காட்சியான 24வது அக்ரி இன்டெக்ஸ் 2026 இன்று துவங்கி 13ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடக்கிறது. இக்கண்காட்சியில் இந்திய வேளாண் துறை சார்ந்த நவீன மேம்பாடுகள், தோட்டக்கலை, பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை ஒரே கூரையின் கீழ் காட்சிப்படுத்தும் நோக்குடன் இந்த சர்வதேச கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 1,50,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் டில்லி, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 460க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் தங்களது 660 அரங்குகளை அமைத்துள்ளன. மேலும் இத்தாலி, மலேசியா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு நிறுவனத்தினரும் பங்கேற்றுள்ளனர். நாற்றுப் பண்ணை, கால்நடைகள், காட்சி இயந்திரங்களுக்கான பிரிவும் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாற்று நடுவது முதல் நெல் அறுவடை வரை இயந்திரங்கள், ட்ரோன், பூச்சி மருந்து தெளிக்கும் இயந்திரம் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இது மட்டுமின்றி விதைகள், உரங்கள், செடிகள், உள்ளூர் அத்திப்பழ மரம் முதல் சிம்லா ஆப்பிள் வரை செடிகள் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், வீட்டுத் தோட்டம் வைத்திருப்பவர்கள், இயற்கை ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். விவசாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துதல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் தொழில் அமைப்புகளும் இணைந்து கோவையில் சர்வதேச வேளாண் கண்காட்சியை தொடங்கியுள்ளன. கொடிசியா மைதானத்தில் வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளின் விவசாய தொழில்நுட்பத்தை விளக்கும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. விதையிலிருந்து மரம் வரைக்கும் எல்லா இதுக்கும் வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து முன்னூட்ட சத்துக்களோட உரங்கள், ட்ரிப்பு எல்லா இதுவும் இங்கே பயன்படுத்துறதுக்கு என்னென்ன முறையெல்லாம் அந்த கண்காட்சியில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கால்நடை இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் பார்க்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்காட்சி அடிப்படையில் விவசாயம் தெரியாதவங்க கூட இங்கே பார்த்துட்டு போனாக்கா அந்த எப்படி செய்யலாம், விவசாயத்தை எப்படி செய்யலாங்கிற ஒரு இது அவங்களுக்கு வேண்டிய ஒரு இதாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது. வீட்லேயே அவங்களுக்கு காய்கறி தோட்டம் தொட்டியில் வச்சுக்கிட்டு அது மாதிரி செய்கிறதுக்கு பிறகுலாம் கூட இங்கே காய்கறி செடிகள், விதைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கண்காட்சியில் வச்சுருக்காங்க. எங்களை மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறிகள், பழச்செடிகள், அலங்கார செடிகள், அது நாற்றுகளும் விதைகளும் வாங்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே இடத்துல எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். இந்த சீசனுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். எங்களுக்கு நிறைய வெஜிடபிள் சீட்ஸ் வாங்கினாங்க, கொஞ்சம் நாற்று வாங்கினோம், பூ நாற்றுகள், செடிகள் வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் அலங்காரமாக வீட்டுக்கு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நாற்றுகள் கொஞ்சம் வாங்கினோம். அதோடு நிறைய மெஷினரிஸு இதெல்லாம் இருக்குது. ஆட்டோமேஷன் பண்ணுற பெரிய ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த நெய் மிளகாய், அந்த மாதிரி அதலக்காய், அந்த மாதிரி அதெல்லாம் நார்மலாக நம்மளால் கடையில் எங்கேயும் வேறு வாங்க முடியாது. இது ஒரு அக்கேஷன் இந்த மாதிரி ரேர் ஐட்டம்ஸ் வாங்குறோம். யூஸ்ஃபுல்லாக கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோங்க. ஸோ நம்மகிட்ட இந்த ட்ரோன்ஸ் 3 மாடல் பண்ணுறோம். 10 லிட்டர், 20 லிட்டர், 100 kg வரைக்குங்க. ஸோ ட்ரோன்ஸில் DGCA டைப் சர்டிஃபிகேஷனோட 100% நம்ம கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் கொடிசியா இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஃபேக்ட்ரி இருக்குங்க. நம்ம முக்கியமான கான்செப்டே ஆளில்லா விவசாயம். அதுக்காக ட்ரோன்ஸ் பண்ணுறோம். இப்போ ரிமோட் கண்ட்ரோல் மிஷினரிஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரிமோட்டை வச்சுட்டு ஒரு விவசாயி உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லா விவசாயம் பண்ணுங்க எங்கள் ஒரு லட்சியம். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரிமோட் கண்ட்ரோலில் உங்களுக்கு களை எடுக்கிற மாதிரி, சோலார் பேனல் கடியில் போய் க்ளீன் பண்ணுற மாதிரி, தோட்டங்கள்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோங்க. அது இந்த அக்ரி இன்டெக் 2026 லான்ச் பண்ணியிருக்கோங்க. சார் ட்ரோன் 10 லிட்டர், 20 லிட்டருங்க, ரெண்டுமே DGCA அப்ரூவலோடு இருக்குங்க. இது ஸ்ப்ரேயிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்ப்ரெட்டிங் பர்பஸ், யூரியா தெளிக்கிறதுக்கும் நம்ம ட்ரோன் வச்சுருக்கோங்க. இன்றைக்கி இது 100 லிட்டர் ட்ரோன் காட்சிப்படுத்தியிருக்கோம். இது அக்ரிகல்ச்சரை தாண்டி உங்களுக்கு கார்கோ லிஃப்டிங்குங்க. மலை பிரதேசங்களில் நீங்கள் 100 கிலோ டீ லீஃப் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க, டீ லீஃப் ஒரு 5 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணுன்னா இது தூக்கிட்டு போய்க்கலாம். ஆளுங்களை ரெஸ்கியூ பண்ணணும், எமர்ஜென்சி டைம்னா ரெஸ்கியூ பண்ணிக்கலாம். சோலார் பேனல் க்ளீன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ டைப் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குங்க சார். ஆளில்லா விவசாயம் எங்களோட கான்செப்ட் எப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் சார். இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு யங்ஸ்டர்ஸ் வரதில்லை, ஏன்னா ப்ராஃபிட்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்க யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே உள்ளே கொண்டு வர வச்சு அவங்க எப்படி மொபைல் கேம் ஒரு ஈஸியாக விளாட்றாங்களோ அதே மாதிரி இந்த இதை ஈஸியாக யூஸ் பண்ண வைக்கிறது ஒரு லட்சியம். அதுக்காக இந்த ஒரே ரிமோட்டுங்க சார். இந்த ஒரு ரிமோட் வச்சு ட்ரோனை ஃப்ளை பண்ண முடியும், களை எடுக்க முடியும்,
மண்ணை அணைக்க முடியும், இந்த ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு பைப் லே பண்ண முடியும், எல்லாமே அந்த ரிமோட் வச்சே பண்ணிக்க முடியுங்க. களை எடுக்கிற இயந்திரம் சார், விதை போடுற கருவிங்க, தேங்காய் மட்டை உரிக்கும் கருவிங்க, தென்னை மட்டையெல்லாம் தூள் பண்ணி உரமாக்கிற கருவிங்க அப்படின்னு சொல்லிட்டு 150 வகையான மிஷினரி பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ தொழில்நுட்பம் டெஃபினட்டாக நம்ம ட்ரோன்ஸில் எல்லாத்தையுமே ஏஐ தொழில்நுட்பம் இருக்குங்க. ட்ரோனில் வந்து VK-V9 நம்ம ஒரு அட்வான்ஸ்டு ஃப்ளைட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் மூலிமா கம்பல்சரி ஏஐ உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து நம்ம தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரத்தை வந்து ரொம்ப காம்பேக்டாக வீட்டில் இருக்க லேடிஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் சார். வெறும் 1,30,000 ரூபாயில் ஒரு மணி நேரத்துக்கு 700லேருந்து 1000 காய் உரிக்கலாங்க. அது மூலிமா அவங்க சேவ் பண்ணுறது ஒரு நாளைக்கு 5,000 6,000 சேவ் பண்ணுறாங்க சார். இயந்திரத்தை சார்ந்து போகிறப்பனால வந்து 100% பயனில் தான் இருக்கும் சார். ஏன்னா ஆள் குறைவு, ஆட்களோட செலவு கம்மியாகுதுங்க. லேபர் தான் பெரிய காஸ்ட்டுங்க. அந்த லேபர் காஸ்ட் கம்மியாகுதுங்க, எஃபிஷியன்சி அதிகமாகுதுங்க. ஸோ அது மூலிமா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரோன் சிட் வாங்குறப்போ 1 வீக் நம்ம ட்ரைனிங் தரோம். ட்ரோனுக்கு ஃப்ளை பண்ணுறதுக்கான லைசன்ஸ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். வருஷம் இதில் வரக்குள்ளர இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மிஷினஸ், அப்புறம் ரேட்டு, இங்கே வர ஸ்டால்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு புக்காக போட்டு கொடுப்பாங்க. அதில் கரெக்டான ப்ரைஸ் இருக்கும். அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி இயர் இங்கே அந்த 3 டேஸில் ஒரு 1 டே நான் இதில் வந்து கலந்துப்பேன். நாங்கள் கடலூர் ஃபார்மர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது இருந்ததுன்னா இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதோட ரேட் என்ன, இது என்ன மாதிரியான யூசஸ் பண்ணுது, அடுத்தது அதில் என்ன மாதிரி அட்வான்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்க. இப்போ 1 HP மோட்டரில் ஒரு பம்பு வேலை செய்யுதுன்னா அடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதிரியான அட்வான்ஸ் டைப் இருக்குது. அப்புறம் மோட்ரு அந்த நிறைய தண்ணி இழுத்து வேஸ்ட் ஆகுது, பைப்பு அடிக்கடி டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் இவங்க வந்து இப்போ வந்து அந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது இருந்தால் நல்ல ஃபோர்ஸாக அப்பார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் அடிக்கடி தண்ணி ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா பைப்பில், அதெல்லாம் இல்லாத இருக்குது. எல்லா நியூ எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸும் இங்கே இருக்குது. அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் பார்க்கலான்னு வந்திருக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய புது டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே இப்போ நாங்கள் பார்க்காததெல்லாம் கூட புதுசாக நிறைய அட்வான்ஸாக வந்திருக்குதுங்க. மொபைல்லேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்திருக்குது. நம்ம ஃபார்முக்கே போகாமல் வீட்டில் இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. தாராபுரத்தில் இருக்குது ஃபார்மு. ஃபுல்லாக எல்லாமே நம்ம நாட்டு மாட்டு தான் வச்சுருக்குறோங்க. ஸோ நாட்டு மாட்டில் வி ஆர் ஹேவிங் காங்கேயம், கிர், தார்பர்கர், சாஹிவால், ரெட் சிந்தி, அது மாதிரி வச்சுருக்கோங்க எல்லா வெரைட்டியும். ஸோ இப்போ வந்து வி ஆர் டூயிங் எத்னோ வெட்டினரி ப்ராக்டிசஸ் ஃபார் அவர் கவுஸ். ஸோ நம்ம எங்கள் மில்க் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆன்டிபயோட்டிக் ஃப்ரீ மில்க்குங்க. பியோர் நாட்டு மாடு. வி ஆர் த லார்ஜஸ்ட் ஃபார்ம் இன் தமிழ்நாடுங்க. அண்ட் ஃபார்மர்ஸ் எல்லாருமே இப்போ லாட் ஆஃப் என்கொயரிஸ் இருக்குங்க. நாட்டு மாட்டு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அதோட குட்னஸ் அண்ட் நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ அது வந்து நன்மை பண்ணுதுன்னு புரிய வந்திருக்குங்க. அவேர்னஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இதுங்க அக்ரி எக்ஸ்போ. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டால் அக்ரி இன்டெக்ஸ் கொடிசியாவில் ஸ்டால் போட்டிருக்கோம். இது என்னென்ன பர்பஸ் வந்து எங்களோட போயர் கோட்ஸை வந்து நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம். போயர் கோட்டுங்கிறது சவுத் ஆப்பிரிக்கன் பிரீடு. இப்போ நம்ம ஊர் நாட்டு இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயரில் ஒரு 8லேருந்து 12 கிலோ பாடி வெயிட் வரக்கூடியது. வேற இந்த போயர் இனங்கள் பார்த்தீங்கன்னா அதே 1 இயரில் ஒரு 60லேருந்து 70 கிலோ வரக்கூடியது. ஒரு 25 பெட்டைக்கு ஒரு கெடா போதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு கெடாவை மட்டும் நம்ம தமிழ்நாட்டு இனங்களான தலைச்சேரி இல்லைன்னா இந்த சிரோகி, ராஜஸ்தான் பிரீடு சிரோகியில் நீங்கள் 50 ஆடோ 100 ஆடோ எவ்வளோ வாங்குறமோ வாங்கிக்கிட்டு ஒரு 25க்கு 1 மட்டும் இந்த கெடாவை வாங்கி அது கூட கலப்பினம் பண்ணும்போது உங்களுக்கு 1 இயரில் வந்து அதை அச்சீவ் பண்ணுற வெயிட் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிறதுனால உங்களோட அந்த பொருளாதாரம், அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு கமர்ஷியல் கோட் ஃபார்மிங்கில் செலவுகளை தாண்டி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும்னா இந்த கோட்டோடைய ஜெனட்டிக்ஸ் வெயிட் கெயின் ரொம்ப முக்கியங்கிறதுனால இந்த ஜெனட்டிக்ஸை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இதில் பண்ணியிருக்கோம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் ஸ்லேட்டட் ஃப்ளோரிங், இந்த ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன், இதை துருப்பிடிக்காத பரண் அமைக்கிறதுல வந்து நம்ம ஒரு இந்தியாவில் முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுவும் டோட்டலாக இந்தியா முழுக்க நம்ம வந்து ஒரு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஷெட்டு போட்டு கொடுத்துட்ருக்குறோம். இந்த NLM சப்சிடி ஸ்கீமில் வந்து 50% சப்சிடி ஸ்கீமில் நம்ம வந்து அதுக்கு தேவையான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து அந்த ஷெட்டு போடுறதுலேருந்து அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள்
தூவல் நீர் பாசனம் வந்து விவசாயிகள், ஏழை விவசாயிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தண்ணி பற்றாக்குறை இருக்கிற காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லேட்ரல்ஸ் எல்லாமே போடும்போது 1 hour 2 hours ஆகுங்க வெட்டாகிறதுக்கு. இது வந்து 20 minutesலேயே அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வெட்டாயிடும். ஈஸியாக பாசனம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூரிய சக்தி பம்புகள், சிறிய வகை டிராக்டர்கள் உள்ளிட்ட எந்திரங்களும் மண்ணிலா விவசாயம், நுண்ணீர் பாசனம், கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் உள்ள புதிய தொழில்நுட்ப முறைகள் குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்ளும் வகையிலும் 400க்கும் மேற்பட்ட அரங்குகள் இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளன. சிறு விவசாயிக்கு வந்து சின்ன ஒரு 3 லட்சத்தில் 4 லட்சம் சின்ன ஒரு இதில் நல்ல உபயோகமாக கொட்டவேட்டோடு இருக்குது. நிறைய வந்து புது மெஷின்ஸ் நிறைய வந்துருக்குது, நல்ல உபயோகம் தெரியுது. பரவாயில்ல, இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. நல்லா அட்வான்ஸ் மாடலாக இருக்குது, லேட்டஸ்ட்டாக இருக்குது. விவசாயிகளுக்கு இது நல்ல பலன் தரும்னு எதிர்பார்க்கணும். விவசாய பொருட்களை வீட்டு அலங்காரங்களுக்காக பயன்படுத்துவது பற்றியும் எடுத்துரைக்கிறது இந்த சர்வதேச கண்காட்சி. நவீன தொழில்நுட்பத்தை சிறு மற்றும் குறு விவசாயிகள் அறிந்து கொள்வதற்கான கருத்தரங்கமும் இந்த கண்காட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுஜாதா.